சரி சீக்கிரமா போய் சமைக்க ஆரம்பி. ஓகேவா? நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு தப்பா தானே கேட்டிருக்கு. பேசிக்கிட்டே இருக்காத போ. அப்புறம் எப்படி நீங்க கேப்பீங்க? அவங்க வருவாங்களா, நான் சமைச்சு போடணுமா, அவங்க உட்கார்ந்து நல்லா பக்கனையா சாப்பிடுவாங்க. அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு அவார்டு கொடுத்துருவாங்க பாரு. ஓகே. இவங்க வந்து சாப்பிடுறதுக்கு நான் சமைக்கணுமா? நான் இன்னைக்கு சமைக்க மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் இன்னைக்கு சமைக்க மாட்டேன். கிடக்கட்டும், இதெல்லாம் இங்கேயே கிடக்கட்டும். யார் வேணாலும் வந்து சமைக்கட்டும். நான் இன்னைக்கு சமைக்க போறதில்ல. இந்த சம்பந்தமே வேணான்னு ஒத்த கால்ல நின்னவகிட்ட கறிய மீனும் வாங்கி கொடுத்து கைப்பக்குவத்துல சமைன்னு சொல்றாரு. பாதையில் மனசு போகுதே மானே. அத்தை, என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கற? அப்பா சமைக்க சொன்னாரு, சமைக்கல? உங்க அப்பா சொன்னா உடனே நான் சமைக்கணுமா? அவங்க அலுங்காம வந்து விருந்து கொண்டாடுவாங்க. அவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு ஐநா இந்த வீட்டுல வேலைக்காரியா? நாளா ஒன்னும் சமைக்க மாட்டேன். ஆளை வச்சு சமைச்சுக்கோங்க. கிச்சன்ல இருந்து வாசம் தூக்கலா வருது. நீ சமைக்க மாட்டேன்றனால அப்பா ஆள் வச்சுட்டாரா? ஆளா? எனக்கு தெரியாம நம்ம வீட்டுல வந்து யார் சமைக்கிறது? ஸ்மெல் வருதே. ஓ, நான் சமைக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இதான் சாக்குன்னு வந்து புடிச்சுக்கிட்டீங்களா? அத்தை, என்ன சித்தி, ஏதாவது வேணுமா? ஒன்னும் வேணாம். உன் அக்கறைக்கு நன்றி. என்ன, உன் வீட்ல இருந்து வராங்கன்னு சொன்ன உடனே விருந்து சாப்பாடெல்லாம் தடபடலாம் ரெடி ஆகுது போல இருக்கு. ஆமா சித்தி, மாமா காலையிலே மார்க்கெட்டுக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. நீங்க சமைக்கல, அதான் நானே ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? அவ்வளோலாம் தெரியாது, அதான் அத்தையே என் கூட வச்சுக்கிட்டேன். இவங்க நல்லா சமைப்பாங்க சித்தி. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். இங்க பாரு, நீங்க சமைக்கிறீங்கன்னா சமைங்க. நான் எப்ப ரெஸ்ட் எடுக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல வேணாம். ரெஸ்ட் எடுக்கணும் விட்டா பெட் போட்டு படுக்க வச்சிருவ போல இருக்கு. அத்தை, நீங்க பாத்துக்கோங்க, நான் அவருக்கு போய் காஃபி கொடுத்துருவேன். சரி போமா. இந்தாங்க காஃபி. நேரத்துக்கு காஃபி கொடுக்கறது, டைம்க்கு சாப்பிட சொல்றது, இதான் ஒரு வைஃபோட வேலையா? வேற வேற என்ன பண்ணணும்? உனக்கு என்ன பத்தின நினைப்பே இல்ல கண்மணி. ஆனா நான் மட்டும் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன். போங்க, நீங்களா அப்படி நினைச்சுக்காதீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நானும் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அத எனக்கு இப்படிலாம் சொல்ல தெரியாது. சொல்ல வேணாம், செயல்ல காட்டலாம்ல. எப்படி? ஏங்க, எனக்கு சின்ன வேலை இருக்கு, நீங்க காஃபி குடிங்க. இதுக்கெல்லாம் நேரம் காலம் இல்லையா? அதான் சம்பிரதாயம் படி எல்லாம் நடக்கணும்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? நீ என் ஒய்ஃப் தானே, நான் உன் பக்கத்துல வந்தாலே எப்படி டென்ஷன் ஆகுற? அப்புறம் என் மேல உயிரே வச்சிருக்கேன் அது இதுன்னு சொல்ற. எங்க கோவமா? போய் வேலையை பாரு கண்மணி. அப்படியே வெளியே போயிடலாம். வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க. எதுக்கு சார் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நீங்க எங்களை கவனிக்கும் போது நாங்களும் உங்களை கவனிக்கணும்ல. இதெல்லாம் ரெண்டு குடும்பமும் சகஜமா பழகிறதுக்கான வாய்ப்புமா. இனி வாரத்துல ஒரு நாள் நீங்க நம்ம வீட்ல தான் வந்து சாப்பிடணும். ஐயோ, அப்போ நாங்களும் வாரத்துக்கு ஒரு நாள் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடணும் சார். சரிதான். கண்மணி, நல்லா படிக்கிறியா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? கண்மணி, சமையல் எல்லாம் ரெடியா? ரெடி ஆயிடுச்சு மாமா. சரி, எடுத்து வை. வாங்க உட்காரலாம். வாங்க வாங்க வாங்க.
பிருந்தா வா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன்க்கா. சூப்பரா இருக்கு. வேற என்ன? சிக்கன் குழம்பு. என்ன மாஸ்டர் ஷெஃப்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படியே கிச்சனை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். கிச்சனை சுத்தி பாக்குற? இது உன் வீட்டு கிச்சன் தானே? உன் வீட்டு கிச்சனை சுத்தி பார்க்க உனக்கு டைமே இல்லைல்ல? யாரோ திருட்டு பூனை மாதிரி கிச்சனையே சுத்தி சுத்தி வர மாதிரி இருக்கு. கிச்சன்ல எல்லாம் சமைச்சு ரெடியா இருக்கு. சரி, அதான் அப்படியே சும்மா சுத்தி பார்த்து என்ன கிடைக்க போகுது. அதுவும் இல்லாம இன்னைக்கு என் அண்ணியோட சமையல், அதான் லைட்டா அப்படியே டேஸ்ட் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஆனா நீ முழிக்கிறத பார்த்தா டேஸ்ட் பார்க்க வந்த மாதிரி தெரியலையே. சமைச்சத பாதியிலே முடிச்சிட்டியா? ஏதோ 1-2 பீஸ் எக்ஸ்ட்ரா உள்ள போயிருக்கோம், மத்தபடி எல்லாம் இருக்கு இருக்கு. உனக்கு சமையல்னா அவ்வளவு பிடிக்குமா? நீ வேற இப்படி கேட்ட. காடை குட்டிங்கறனால ஒருத்தனும் விளையாட சேர்த்துக்க மாட்டான். எப்பயும் அம்மா கூடவே முந்தானையை பிடிச்சிக்கிட்டே சுத்தின்னு இருப்பேன். முக்கால்வாசி இங்கேயே தான் இருப்பேன். அதுவும் என்ன சமைச்சாலும் முதல்ல டேஸ்ட்டுக்கு எனக்கு தான் கொடுக்கும். நான் டேஸ்ட் பண்ணி சரியா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாத்துக்கும். அம்மா போனதுக்கு அப்புறம் அத்தையும் அப்படிதான், அப்படியே பழக்கிடுச்சு. அதுவும் அதுக்கப்புறம் அப்பா கூட உட்காந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட்டதே இல்லை. பசிச்சுதா உடனே சமையல் கட்டுக்கு வருவேன். இங்கே என்ன இருக்குதோ அது ஒரு பிளேட்ல போட்டு இதா இப்படி ஒரு ஓரமா அன்னைக்கு உட்காந்து சாப்பிட்டோம்ல, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே பழகிடுச்சு. தப்பான பழக்கமா இருக்குல்ல? இல்லையே, டைனிங் டேபிள்ல சும்மா ஸ்டேட்டஸ் காமிக்கிறதுக்காக தான். மத்தபடி அந்நியோன்யமா இருக்கணும்னா சமையல் கட்டு தான் பெஸ்ட் சாய்ஸ். கரெக்ட். சரி, என் அக்கா சமையல் எப்படி இருந்துச்சு? அண்ணி சமையல் சொல்லவா வேணும், சூப்பரா பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நான் காலையில இருந்து சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு ஒரு புட்டி புடிச்சிட வேண்டியதுதான். என்ன சின்ன சின்னதா ரொம்ப மைன்யூட்டா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. மத்தபடி எல்லாம் பொண்ணுங்க சமைக்கிறது குத்தம் சொல்றதே உனக்கு வேலையா போச்சுல. அதுவும் உன்ன மாதிரி சமையல் தெரிஞ்ச ஆளா இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்க வேண்டியது. ஹலோ, சமையல்லாம் சூப்பரா இருக்கு. லைட்டா உப்பு காரம் கரெக்ட் பண்ணுன்னு சொன்னேன், அது கூட உங்களால பொறுத்துக்க முடியாது. சார், அப்படி இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், கரெக்ட் பண்ணுன்னு சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? ஆல்ரெடி எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன், இனி சொல்லல, போதுமா? நான் உனக்கு கேட்கட்டுமா? உங்க அம்மாவும் இந்த சமையல் கட்டை தான் சமைச்சாங்களா? ஆமா. எங்க நின்னு எப்படி சமைப்பாங்க? தோ இங்க நின்னுக்குவாங்க. இங்க நின்றுட்டு என்கிட்ட ஏதாவது பேசிட்டு அப்படியே சமைச்சிட்டு இருப்பாங்க. இவ்வளோ ஒன்றுதான் இருப்பேன். அப்ப இவ்வளோ. நீ எங்க நிப்ப? இங்கேயே தான். இந்த இடத்துல இப்படி நின்றுட்டு இப்படியே நின்றுட்டு எங்க அம்மா முந்தானைய பிடிச்சிக்கிட்டே நிற்பேன். சமைக்கவே விட மாட்டேன். அவ்வளோ வாள் அப்போ. அது ஒரு காலம். கை நீட்ட. கை நீட்டு. சுடு போது. சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எதுவும் குறை இருக்கா? ஒரு குறை கூட சொல்றதுக்கு இல்ல. நீங்க ஏன் ஓரமா நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க வந்து சாப்பிடுங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். வள்ளி, எங்களுக்காக இல்லைனாலும் பிருந்தாக்காக வந்து சாப்பிடு. புள்ள எவ்வளவு பாசமா கூப்பிடுது. பரவாயில்லண்ணா, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். அடப்போ. என்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும் தானே இந்த விருந்தே. நீ மட்டும் தனியா சாப்பிட போறியா?
வா உட்காரு வா. வேணாடா. வா அத்தை. டேய் உட்காரு. வேணான்னு சொல்றேன்ல. விட வேண்டியதானே. உட்காரு. இப்படி உட்காரு. உட்காருங்கறல. பசிக்கவும் இல்ல ஒண்ணும் இல்ல. வைங்க நீ. மாறா நீ வந்து உட்காரு. உட்காருடா அங்க உட்காரு. சரி. ஆமா. எனக்கு நல்லி பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். அன்னைக்கு பிரியாணி சாப்பிடும்போது உறிஞ்சு உறிஞ்சு சாப்பிட்டியே, அப்பவே கவனிச்சேன். நல்ல வேலை உன் இலைக்கு வந்துச்சு. இல்லனா இல்லனா எனக்கு மிஸ் ஆயிருக்கும்ல. எப்போ எங்க அத்தை சமைச்சா எனக்கு தனியா எடுத்து வச்சிரும். ஆமா உனக்கு ஏன் இவ்வளவு ஆக்குற? இல்லப்பா, உங்க அப்பா கையால அடி வாங்குற, அடிங்க. அந்த வலியை தாங்கிறதுக்கு உடம்புக்கு தெம்பு வேணும்ல, அதான். இந்த உன்னை புடிச்சுக்கிட்டாயா? கண்மணி நல்லா சமைச்சிருக்கமா, திருப்தியா சாப்பிட்டோம். வள்ளி அண்ணா பாத்துக்க, உனக்கு போட்டியா என் மருமக வந்துட்டா. ஆமாமா, அவ போட்டியா வந்துட்டான் தான் எனக்கே தெரியும். மா எல்லாமே நல்லா இருந்துச்சுமா. சார், ஏதாச்சும் கேம் விளையாடலாமா? ஏய், என்ன நீ பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம அவரை போய் கேம் விளையாடலாமான்னு கூப்பிடுற? இப்படிதான் பேசுவியா? யார்கிட்ட என்ன பேசணும்லாம் தெரியாதா உனக்கு? ஏன் விளையாண்டா என்ன? என்ன கேம்மா விளையாடலாம்? பல்லாங்குழியா, சொட்டாங்கல்லா, இல்ல தாயக்கட்டையா? இல்ல, நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேம் விளையாடுவோம். அது விளையாடுவோமா? என்னது? என்ன கேம்? ஒருத்தர் ஒருத்தர் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் கேமே. நல்லா இருக்கே, அதையே விளையாடிடலாம். முதல்ல அக்காவும் மாமாவும் விளையாடட்டும். ஒருத்தர் ஒருத்தர் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். என்னடா கேம்? நான் கேள்விப்பட்டதில்ல. மாமா நீங்க அங்க உட்காருங்க. வாங்க மாமா, உட்காருங்க. சரி. அக்கா நீ அங்க உட்காரு. உட்காருக்கா. உட்காருமா. நீ உட்காருமா. முதல்ல மாமா, நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். அக்கா, நீ மாமா சொல்றது தப்புன்னா தப்புன்னு சொல்லு, சரினா சரின்னு சொல்லு, ஓகேவா? மாமா, அக்காக்கு பிடிச்ச கலர் என்ன? சொல்லுங்க. நடக்க வேண்டியது இன்னும் நடக்காம இருக்கு. இதை சொல்லி என்ன ஆகுது? மாமா என்ன அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன கலர்னு தெரியாத உங்களுக்கு? சொல்லுங்க. சிகப்பு கலர். சரி, பிடிச்ச பூ? ரோஸ். சரி, பிடிச்ச ஃபுட்? சங்கரா மீன் குழம்பு. கரெக்ட் தான். சரி, வேற என்னெல்லாம் தெரியும்? முன்கோவப்படுவா, ஆனா பாசமா இருப்பா. அண்ணன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ என்னையும். சூப்பர். எல்லாம் கரெக்ட், கடைசியா சொன்னது தப்பு. சரிக்கா, இப்ப நீ சொல்லு, மாமாக்கு பிடிச்ச கலர் என்ன? கிரீன். பிடிச்ச சாப்பாடு?
நாட்டுக்கோழி குழம்பு. கரெக்டா? சரி. சரிதான். அக்கா அவரோட ரோல் மாடல்? அவரோட அப்பா எப்பவுமே அவரை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. ரொம்ப பொறுமைசாலி, எதையும் ரொம்ப நிதானமா யோசிச்சுதான் முடிவெடுப்பாரு. ஆனா ஒரு தடவை முடிவெடுத்தா அதுல இருந்து மாற மாட்டாரு. எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்க. கேம் உங்களுக்கு முடிஞ்சது. வா உட்கார் வா. சூப்பர்டா. சித்தி, நீங்க உங்க அண்ணனை பத்தி சொல்லுங்க. அண்ணனை பத்தி எனக்கு அண்ணன் தான் எல்லாமே. அவர் மனசு தங்க மாதிரி. எங்க அண்ணனுக்கு சூதுவாதே தெரியாது, எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாரு. அவரால ஒரு ஈயெறும்பு கஷ்டப்படுறது கூட தாங்கிக்கவே முடியாது. வெள்ளந்தியான மனசு, கடின உழைப்பாளி. ராப்பகலா தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம உழைச்சி உழைச்சி இதெல்லாம் உருவாக்கி இருக்காரு. ஆனா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு தெரியாது. அவரு இவ்ளோ நல்லவரா இருக்கிறதுனாலயே அவர் நல்ல மனச பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற எல்லாரும் அவரை ஏமாத்த பாப்பாங்க, அவரும் ஏமாந்துகிட்டே இருப்பாரு. அதான் என் அண்ணன். சார், நீங்க உங்க தங்கச்சி பத்தி சொல்லுங்க. வள்ளி ரொம்ப நல்லவ. என்ன, அவ பேச்சு கொஞ்சம் சூடா இருக்கும், ஆனா மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டா. என் மேலையும் என் பிள்ளைங்க மேலையும் பாசம் அதிகம். அதனாலயே யாரும் எங்களை ஏமாத்திடக்கூடாதுன்னு எச்சரிக்கையா இருப்பா. அது சில நேரம் தப்பா போயிடும். மத்தபடி எங்க வீட்டுல வள்ளியோட இடத்த வேற யாராலையும் நிரப்ப முடியாது. ஐயோ, நீ என்ன பத்தி இப்படி எல்லாம் நினைச்சு வச்சிருக்கியா? ஆச்சரியமா இருக்குண்ணா. டேய், கேட்டீங்களா? என் அண்ணனுக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு எப்படி எல்லாம் என்ன பத்தி நினைச்சு வச்சிருக்காரு பாருங்க. அடுத்து யாரு பிருந்தா? அடுத்து மாறன். மாறன்னா என்கிட்ட கேளு, அவனை பத்தி எல்லாமே எனக்கு தான் தெரியும். அவருக்கு பிடிச்ச கலரு? அவனுக்கு அரக்கு கலர் தான் ரொம்ப பிடிக்கும். அரக்கு கலர்ல சட்டை போட்டா அவன் ரொம்ப அழகா இருப்பான். நான் எப்பவுமே அந்த கலர்ல தான் வாங்கி கொடுப்பேன். சிரிச்சிட்டே போட்டுப்பானே, கேட்டு பாரு. இல்ல, இது நாட்டுக்கு ரொம்ப அவசியம் பாரு. என்னடா இவரு? ஏன் எல்லாரும் அமைதியாயிட்டீங்க? நம்ம எல்லாரும் விளையாடலாம்ல. கேம் கண்டினியூ பண்ணுங்க. நான் சொல்றேன். மாறனுக்கு வந்து yellow. என்ன? இல்ல, சும்மா தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு அத்தை சொன்னதும் தப்பு. அவனுக்கு பிடிச்ச கலர் கிரீன். பச்சையா? உனக்கு பச்சை கலரா பிடிக்கும்? இது வரைக்கும் சொன்னதே இல்லையே. அதானே. சரி, அதை விடுங்க. அவருக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? அதென்ன, அவனுக்கு கறி குழம்புனா ரொம்ப பிடிக்குமே. எப்பவுமே கறி குழம்பு வச்சா போதும், ஒரு புடி அதிகமாவே சாப்பிடுவான். இல்ல அத்தை, அவனுக்கு பிடிச்சது லெமன் ரைஸும் பொரிச்ச மீன் குழம்பும். தப்பு. அவனுக்கு பிடிச்சது இல்ல, அவனுக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும். உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த வீட்ல யாருமே இல்லையா? மாறனுக்கு நான்வெஜ் பிடிக்கும்.
ஆனாலும் அதுல பிரியாணி, மட்டன் பிரியாணி நல்ல எலும்போடு சாப்பிட பிடிக்கும். ஆமாடா, அவனுக்கு நல்லின்னா பிடிக்கும்ல. ஸோ அப்புறம் கலர்ல அவருக்கு லைட் கலர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் லைட்டா எடுத்துக்கிறதுனாலயோ என்னமோ யார் என்ன கலர் வாங்கி கொடுத்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே அக்செப்ட் பண்ணிப்பாரு. கோவப்படுவாருன்னு சொன்னீங்க, வாஸ்தவம் தான். எல்லார்கிட்டயும் கடுப்பா எரிஞ்சு விழற மாதிரி தெரியும். ஆனா அதுக்குள்ள ஒரு அன்பு இருந்துகிட்டே இருக்கும். மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்கவே மாட்டாரு. தன்னை சுத்தி இருக்கிறவங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாரு. இவ எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா? அவருக்கு அம்மானா உயிர். எப்ப அவருக்கு மனசு சரியில்லைனாலும் அம்மாவோட சமாதிக்கு போயிட்டு மனசு விட்டு பேசிட்டு வருவாரு. எல்லாத்தையும் சரியா சொல்றா. சார் அவர் மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் தன்னோட அப்பா என்னைக்கா இருந்தாலும் அவரை புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் சரியில்லையே. சத்தம் போடாம பேசுறது, கலையாத முடி, கஞ்சி போட்ட சட்டை, இதெல்லாம் போட்டிருந்தாதான் ஒருத்தவங்க நல்லவருன்னு கிடையாது. நல்லவ மாறின மாதிரி கூட இருக்கலாம்.